பேபி ஃபுட் சீரிஸ் எபிசோட் 2ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்பிள் அண்ட் டேஸ்டி பாசிப்பருப்பு சாதம். இதுக்காக நான் 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். 1/2 டம்ளருக்கும் கம்மியா ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் பையன், பொண்ணுக்கு 2 பேத்துக்கும் சேர்த்து நான் செய்றனால தான். ஸோ இத நல்லா தண்ணி விட்டு நல்லா 2, 3 தடவ கழுவி எடுத்துக்கோங்க. அதோட சேர்த்து 3 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணத ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணத ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நான் இதுல உப்பு ஆட் பண்ண மாட்டேங்க. ஏன்னா பையனுக்கு 7 மாசம் தான் ஆகுது. குக் பண்ணி முடிச்சோனே பையனுக்கு தனியா எடுத்துட்ட பிறகு கடைசியா உப்பு ஆட் பண்ணி என் பொண்ணுக்கு குடுப்பேன். இப்போ இதுல 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதுல கொஞ்சமா பெருங்காயம் பொடி போட்டுக்கிறேன். கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிறேன். குக்கர மூடி ஒரு 4, 5 விசில் நல்லாவே விட்டுருவேன். அப்பதாங்க நல்லா கொழஞ்சு சாப்பிடுறதுக்கே ஈஸியா இருக்கும். ஓப்பன் பண்ணிட்டு மேஷர் வச்சு நல்லா கடஞ்சு விட்டுக்கிறேன். கடஞ்சு விட்டதும் வீட்லயே குழந்தைங்களுக்காக செஞ்ச நெய் இருக்கு. அந்த நெய்ய அப்படியே ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டு என் பையனுக்கு கொண்டு போய் சர்வ் பண்றேன். நான் முன்னாடியே சொன்ன மாரி இதுல உப்பு போடல என் பையனுக்கு. பொண்ணுக்கு குடுக்கும்போது உப்பு போட்டுட்டு ஒரு முட்டையும், காய்கறியும் வச்சு குடுத்துருவேன். என் பையன் இத ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்ட்டாங்க நெஜமாலே. நாளைக்கு வேற ரெசிபியோட மீட் பண்றேன். டாட்டா! பபாய்!